உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கார்லிக் சீஸ் பிரெட் ஸ்டிக்ஸ். இந்த சுவையான கார்லிக் சீஸ் பிரெட் எப்படி செஞ்சேன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இது வரைக்கும் கிட்ஸ் டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் தான் அப்புறம் ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாமினோஸ் ஸ்டைல் கார்லிக் சீஸ் பிரெட் ஸ்டிக்கு தேவையான பொருட்கள்: பிரெட், பட்டர், ஆரிகானோ சீசனிங், மொசரெல்லா சீஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ். நான் வந்து இன்னைக்கு கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கார்லிக்காகவே யூஸ் பண்ணிக்கோங்க. கார்லிக் பவுடர் வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக் பவுடர் அது ஒரு 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கார்லிக் பவுடர் தான் ஹைலைட்டு. இதுதான் வந்து அந்த ஸ்மெல்லையும் சூப்பராக இருக்கும். அதனால நான் இதை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்டட் பட்டராக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்க்காதீங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கார்லிக் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பேக்கரி பிரெட்டாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மாடர்ன் பிரெட் அந்த மாதிரி பிரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கார்லிக் பட்டரை இல்லை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதே மாதிரி நம்ம 4த்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். கார்லிக் பட்டரை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதில் மொசரெல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்களுக்கு சீஸி அப்படின்னா சீஸை அதிகமாக போட்டுக்கோங்க. லைட்டாக ஆரிகானோ சீசனிங்கோ சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போது ப்ரெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. மேலே நம்ம கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிட்டேன். நம்ம வந்து தவாவில் வைக்கும் போது இந்த பட்டர் தடவிற சைடு வந்து தவாவில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பின்னாடி பக்கமும் பட்டர் தடவ முடியும். தவா ஹீட் ஆகிடுச்சு. நான் வச்சுட்டேன். இப்போ மேலேயும் நம்ம பட்டரை அப்ளை பண்ணிடலாம். நான் மேலே கொஞ்சமாக ஆரிகானோ சீசனிங் தூவி விட்டுறேன். ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது இது மேலே நம்ம ஆரிகானோ சீசனிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொரு பிரெட்டையும் அதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பீசஸாக கட் பண்ணுறேன். கட் பண்ணியாச்சு. இதை பாருங்க எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இங்கே மழை பெய்யுது. அதனால இந்த மழைக்கு நான் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.